சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னர் இன்று மதிமுகவின் உயர்நிலைக்குழு கூட்டம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டம் தொடங்கும் முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, அதிமுகவும் திமுகவும் தேர்தலின் போது முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் வழக்குகளால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை என்று வைகோ அப்போது குறிப்பிட்டார். இயக்கத்தில் எந்த சோர்வும் இல்லைங்க. எல்லாரும் 2011 தேர்தலை புறக்கணிச்ச நேரத்தில் எல்லார் மனதிலும் ஒரு சோர்வு கவலை இருந்தது. ஆனால் ஒரு 4-5 மாசத்துல சரியாச்சு. இப்ப அந்த நிலைமை இல்லைங்க. காரணம் எல்லா இடங்களையும் இதுவரைக்கும் இருந்த முறையை மாற்றி திமுக குடும்பங்களுக்கும் அதிமுக பணம் கொடுத்திருக்கு, அதிமுக குடும்பங்களுக்கு திமுக பணம் கொடுத்திருக்கு. அவங்க எந்த குடும்பம் பார்க்கல, வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்கள் கூட பார்க்கல. இது எங்கேயுமே நடக்காத ஒரு அநீதி. ஆக திமுக அதிமுக இரண்டும் சில இடங்கள்ல திமுக அதிகம் கொடுத்திருக்கு, சில இடங்கள்ல அதிமுக அதிகம் கொடுத்திருக்கு. அது 500ல இருந்து 2000, 3000, 5000 வரை கூட கொடுத்திருக்கிறாங்க. அதிர்ச்சியா இருக்கு. ஆக முழுக்க பணம் தான் இந்த தீர்மானத்தை தீர்மானித்திருக்கிறது. இதற்கு இப்படி ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட வயலேட் பண்ணா பார்ட்டியை டீரெகனைஸ் பண்றதுக்கு இடம் இருக்கு.